அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சுபஹானல்லாஹ், ரொம்ப எளிமையான ஒரு அமல், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை எளிதாக மாற்றக்கூடிய ஒரு அமல். நம்ம எல்லோருக்குமே நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அதே போல் நிறைய தேவைகள் இருக்குது. இந்த ரெண்டையுமே வச்சு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த ஓட்டத்தில் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன? வெற்றியை தான் எதிர்பார்க்குறோம். இந்த ஒரு சூறாவை நம்ம இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு படுத்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பத்தையும் கடந்து ரொம்ப எளிமையாக, இன்னும் ரொம்ப நிம்மதியாக உணரச் செய்யும். அந்த சூறா என்ன அப்படின்னா, அதுதான் சூரத்துல் அஸ்ர். 3 வசனம், ரொம்ப சிறிய சூறா, ஆனால் பலன்கள் பெரிய அளவில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அரபி தெரியாதவங்களுக்காக இந்த சூறாவை நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க. இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு, ஆனால் நம்மள பலருக்கும் இதனுடைய அர்த்தமும் தெரியறதில்ல, இன்னும் இந்த சூறாவினுடைய சிறப்பும் தெரியறதில்ல. யாருமே இந்த சூறாவை கையில் எடுத்து ஓதுறது கிடையாது. பார்க்கறதுக்கு தான் இது சின்ன சூறா, ஆனால் பெரிய அளவில் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூறா அது இந்த சூறா தான். எனவே நீங்கள் நம்பிக்கையோட இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் 4 முறை நீங்கள் ஓதிட்டு, நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதில் நியத்தை வச்சு 4 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இந்த சூறா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். என்ன அப்படின்னா, விடாமுயற்சியோடு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லோருமே திகைச்சு போகிற அளவுக்கு வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை அல்லாஹ் தாலா இதன் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். இன்னும் இந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, இதனுடைய பொருளை கவனிங்க. காலத்தின் மீது சத்தியமாக, அல்லாஹ் தாலா காலத்தில் சத்தியம் பண்ணுறான். அல்லாஹ் தாலா பெரிய பெரிய விஷயங்களின் மீது தான் சத்தியம் பண்ணுவான். அப்போ காலத்தின் மீது சத்தியமாக ஒரு விஷயத்த சொல்கிறான். என்ன அப்படின்னா, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யார் நஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இருந்தாலும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர, அவங்கள தவிர மற்றவங்க எல்லாமே நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் இந்த வசனத்தில்? நல்ல அமல்களை செஞ்சு, உண்மையை கொண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு, இன்னும் பொறுமையாக இருந்தோம், இன்னும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்கிறான். எனவே நீங்கள் இந்த ஒரு சூறாவை முன்னிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி கேளுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருடைய துஆவையுமே அங்கீகரித்து கொடுப்பான். இதை ஓதுறதுக்கு சில வினாடி பொழுதுகள் இருந்தால் போதும். இதை நீங்கள் 4 முறை ஓதி முடிச்சிடலாம். நீங்கள் இரவில் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட தினசரி இதை நீங்கள் ஓதிட்டு வாங்க. காலையில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இன்னும் உங்களுக்கு அந்த காரியத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் ஓதலாம். அல்லாஹ்வினுடைய வாக்குகளில் அவன் சொல்லக்கூடிய விஷயங்களின் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த சூறாவை ஓதி முடிங்க. இன்னும் இரவு நேரத்தில் காலை முதல் செய்த பாவங்கள், காலை முதல் நமக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயல். தாயை போல அல்லாஹால இது எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறான். எப்படி ஒரு சின்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பின ஒரு தாய் எப்படி எதிர்பார்ப்பாளோ, என்னுடைய பிள்ளை இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி சொல்லுச்சு அப்படிங்கிறத ஒரு தாய் விரும்புவாளோ, அதே போல தான் அல்லாஹாலாவும் நம்ம தினசரி நடக்கக்கூடிய விஷயங்களை அவனிடத்துல சொல்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இரவு நேரத்தை பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு சின்ன அமலை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, தொடர்ந்து செய்யுங்க. அது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனவே இந்த ஒரு சின்ன ஒரு சூறாவை இன்று முதல் நீங்கள் ஓத தொடங்குங்க. இது பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சின்ன சூறா, இதனுடைய பலன்களை நீங்களே திகைச்சு போயிடுவீங்க. அந்த அளவு பலனும் வெற்றியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறிய ஒரு சூறாவை இன்று முதல் தினசரி ஓதுவேன் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோட நீயத்து வச்சுக்கிட்டு ஓத தொடங்குங்க. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ராஹத்தான நிம்மதியான வாழ்க்கையை தருவான். உங்களுடைய அனைத்து தேவைகளையும் வெற்றியாக மாற்றி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆக்களையும் அங்கீகரித்து கொடுக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.